புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது வார்த்தையினாலே ஆறுதல் படுத்துவாராக. இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பலத்தின் மேல் பலன் அடைய செய்வாராக. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரடியாக நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்கிறேன். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, கர்த்தருக்கு பயப்படாதவர்களை அக்கினி பட்சிக்கும், பயப்படுகிறவர்களை அக்கினி பட்சிக்காது பாதுகாக்கும். இதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அக்கினியானது பாதுகாக்கும். அதே நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை அது பட்சிக்கும், அதாவது அழிக்கும் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படலையோ அவங்கள அக்கினி பட்சிக்குங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மிக சமீபமாக இருக்குது, வரப்போகுது. ஆயத்தமாக இருக்கவங்க கர்த்தர் வருகையில் பங்கு பெற போகிறாங்க. ஆயத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்து போரில் இருந்து கொண்டு தவறுகளை செய்கிறவர்களை கர்த்தருடைய வருகையில் அக்கினி பட்சிக்கும். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். கர்த்தருடைய அக்கினி எப்படி பட்சிக்கும், எப்படி இருந்தால் கர்த்தருடைய அக்கினி பாதுகாக்கும் என்று சொல்லி தான் நாம் இந்த குறுகிய நேரத்துக்குள்ளாக நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 1வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால் அதில் ஒரு சம்பவம் இருக்குது. இங்கே மிக முக்கியமாக இங்கே அகசியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து நான் பார்க்க போகிறோம். அதை குறித்து 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 1ஆம் வசனத்தில், ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிரேதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பனோ என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். இங்கே பாருங்க, அகேசியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான், சமரியாவில் இருக்கிற ஒரு ராஜா. இவனுக்கு ஆண்டவர் யார் என்று தெரியும், கர்த்தர் யார் என்று தெரியும், அவர் எப்படியாப்பட்டவர் என்று தெரியும். அப்படி தெரிந்தும் இப்போ அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. அதில் விழுந்தபோது அவனுக்கு காயங்கள் ஏற்படுகிறது. அந்த காயமே அவனுக்கு ஆறாமல் அது வியாதியாக வந்து விட்டது. இப்போது இவன் இந்த வியாதி நீங்கி நான் பிழைப்பனா இல்லை செத்துருவனா என்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாக வந்து விட்டான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது இவனுக்கு தெரியணும், நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்று சொல்லி. அதுக்காக என்ன செய்கிறான்னா, தன்னோடு இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு சொல்கிறான், நீங்கள் போய் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுபிடத்தில் போய் விசாரிங்கள் என்று ஆட்கள் அனுப்புகிறான். நான் பிழைப்பனா பிழைக்க மாட்டேனா என்று சொல்லி நீங்கள் எக்ரோன் தேசத்துக்கு போங்க, எக்ரோன் தேவனாகிய பாகால் சேபுடத்துக்கு போய் விசாரிங்கள் என்று சொல்லி ஆட்களை அவன் அனுப்பினான். பாருங்க, இந்த செய்தி ஆண்டவருக்கு மிகவும் கோபத்தை உண்டாக்கினது. மிகவும் அது கஷ்டமாக இருந்தது. உடனே ஆண்டவர் அங்கே எலியாவோடு தன்னுடைய தூதன் அனுப்பி அவர் சொல்கிறாரு. பாருங்க, 3வது வசனத்தில், கர்த்தருடைய தூதன் திஸ்பேனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட்டு போய், இஸ்ரவேலே தேவன் இல்லை என்றால் நீங்கள் எக்ரோன் தேவனாகிய பாகால் செவிப்பிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இது நிமித்தம் ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவங்ககிட்ட இதை சொல்கிறாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். அப்படியா பாருங்க, எலியா போய் அந்த அகசியா ராஜாவுடைய அந்த ஆட்கள் கிட்ட போய் சொல்கிறார். கர்த்தநாம ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தில், அந்த நாட்களில் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். இப்போது எலியா போய் அந்த அகசியா ராஜாவுடைய
அந்த ஆட்கள் கிட்ட போய் சொன்ன உடனே அந்த ஆட்கள் உடனே திரும்பி போகிறாங்க. அப்போது அகஸ்திய ராஜா கேட்குறான், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு மனுஷன் எதிர்பட்டு வந்தான், அவன் இப்படி அவன் சொல்கிறான், நீங்கள் ராஜா திரும்பி போய் சொல்லுங்கள், இஸ்ரவேல் தேவன் இல்லை என்ற சொல்லி நீங்கள் பாகல் சேவைப்படத்தில் போய் விசாரிக்க போனீங்க, இதனால உங்கள் ராஜா ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் அவ சாகவே சாவாய் என்று சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் சொல்கிறாங்க. சொன்னது அப்படியே சொன்ன ராஜா உடனே கேட்குறாரு. அப்பொழுது 7ஆம் வசனம், அப்பொழுது அவன் அவளை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராஜா விசாரிக்கிறார், சரி இந்த செய்தியெல்லாம் சொன்னது யாரு, உங்களுக்கு இது இவ்வளோ விளக்கம் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொல்கிறாங்க, அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அந்த மனுஷன் எப்படி இருந்தான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சை தன் அறையிலும் கட்டி கொண்டு இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பேனாகிய எலியாதான் என்று அவன் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், இது எலியாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறான், ஒரு 50 பேரை கூப்பிட்றான். அந்த 9ஆம் வசனத்திலிருந்து அதுக்கப்புறம் 11ஆம் வசனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், இந்த 3 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அகஸ்திய ராஜா ஒரு 50 பேரை ரெடி பண்ணி அதுக்கு ஒரு தலைவனை நியமித்து நீங்கள் போய் எலியாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே பாருங்கள், இந்த 9ஆம் வசனத்தில் அவனிடத்துக்கு ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜவனை வர சொல்லுகிறார் என்றான். அப்போது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரத்யுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பாருங்களேன், இப்போது இந்த மனுஷன் போய் கூப்பிட்ட உடனே இப்போது எலியாவுக்கு மிகவும் ஒரு கோபம். அப்போ சொல்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இவர்களை பட்சிக்கட்டும் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி வந்துடுச்சு, இருந்த அந்த 50 பேரும் ப்ளஸ் அந்த தலைவனையும் பட்சித்து போட்டது. இந்த செய்தி ராஜாவுக்கு தெரியுது. ஆனாலும் ராஜா பயப்படலை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மறுபடியும் ஒரு தலைவனை ஏற்படுத்தி ஒரு 50 பேர் ரெடி பண்ணி நீங்கள் போய் ராஜா கூப்பிடு, அந்த எலியா கூப்பிடுங்க சொன்ன உடனே 11ஆம் வசனத்தை பாருங்களேன், மறுபடியும் அவனிடத்துக்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா அவனை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. 2ஆம் முறை இந்த மனுஷன் அனுப்புகிறாங்க. இந்த மனுஷன் போய் சொல்கிறார். சொன்ன உடனே அதே வார்த்தையை எலியா சொல்கிறார், நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இந்த 50 பேரும் பட்சிக்க கடவுள் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி அவங்கள பட்சித்து போட்டதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மறுபடியும் இந்த அகஸ்திய ராஜா என்ன பண்ணுறான், இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 102 பேர் இறந்து போனாங்க, அக்கினிக்கு முன்னாடி பட்சித்து போடப்பட்டது. ஆனால் மீண்டும் அவன் அந்த மனுஷன் பயப்படாமல் என்ன செய்கிறான், மறுபடியும் ஒரு 50 பேர் ரெடி பண்ணி ஒரு தலைவனை ஏற்படுத்தி இப்போ அனுப்புகிறான், போங்க நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ 3வது இருந்த ஒரு மனுஷன் மிக அழகாக செயல்பட்டான். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, திரும்பவும் 3ஆம் தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3வது தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாயிருப்பதாக. இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 சேவரையும் பட்சித்தது. இப்பொழுதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக என்றான். பாருங்க, இப்போ இந்த 3வது மனுஷன் இந்த 2 செய்திகளும் கேட்டான். ஏற்கனவே ராஜா அனுப்பின அந்த 50 பேரையும் ப்ளஸ் தலைவனையும் எலியா சொன்ன உடனே வானத்தில் அக்கினிந்து பட்சித்து போட்டது. 2வது முறையும் அதே போல் நடந்தது. 3வது முறை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனே அந்த 3வது மனிதன் செய்த ஒரு காரியம் பாருங்களேன், அருமையான தேவ பிள்ளையில. அவன் சொல்கிறான், அந்த அனுப்பின அத்தனை பேரும் போய் சொல்கிறாங்க, அந்த தலைவனை போய் சொல்கிறான், எலியாவுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு முழங்கால் படியிட்டு எலியாவுக்கிட்ட வேண்டுதல் செய்கிறான். என் பிராணனும் என்னோடு வந்திருக்கிற பிராணனும் உங்களோட பார்வைக்கு அருமையாக இருப்பதாக.
என்று சொல்லி முழங்கால் படிட்டு அங்கே எலியா கிட்ட வேண்டுதல் செய்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எலியா கர்த்தருக்கு அடையாளமாய் இருக்கக்கூடியவர். பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளை, எலியா ஒரு வார்த்தை சொன்ன உடனே வாழ்ந்த அக்கினி வருதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் நல்ல ஒரு சர்வன்ட் காட். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவ மனிதனுங்க. அந்த அளவுக்கு தேவனுடைய ஐக்கியம், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர். சொன்னவனே வாழ்ந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டுது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆனால் இந்த 3வது மனிதன் பாருங்க, போய் எலியா கிட்ட முழங்கார் படிட்டு அவன் எலியா நோக்கி வேண்டிக் கொள்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இறங்கி போ அவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாருங்க. சரி, இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய காரியம் என்னென்னா, இந்த ஏற்கனவே அனுப்பின முதல் டீம் 2வது டீம், முதல் ஒரு குழு 2வது குழு, இவங்களே அக்கினி பட்சித்தது, 3வது ஒரு பட்சிக்கலை. அப்போ அவங்கள பட்சிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலியா சொன்னார் அதனால் பட்சித்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கவனிக்கணும். அதாவது இந்த தலைவன் ஒரு அதிகாரத்துக்குரியவன். 50 பேருக்கு ஒரு தலைவர்களே ஒரு அதிகாரத்துக்குரியவன். இவன் போய் ஒருவேளை எலியாவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாம தனக்கு இருக்கிற அதிகாரத்தை யூஸ் பண்ணியிருக்க வேண்டும். எலியா வா, நான் ராஜ்யத்தை வந்திருக்கிறேன், வா எழுந்து கிளம்பி சீக்கிரம் அப்படிலாம் ஒருவேளை சொல்லியிருக்கலாம். கர்த்தர் ஒரு மரியாதை இல்லாமல், ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல், ஒரு எவனோ தானே என்று சொல்லி தனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லி என்பதற்காக தன்னோட 50 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்பாக தன்னோட கௌரவத்தை காட்டணும்னு சொல்லி கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால பாருங்க, எலியா சொன்ன உடனே அக்கினி பட்சித்ததுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். 2வது போனவன் சொல்றான், அவன் அதுக்கு மேல 2வது தலைவன் போனான், சொல்ல சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவனுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணான். கர்த்தர் ஸ்தோத்திரம். பாருங்க, தேவனுக்கு முன்பதாக எந்த அதிகாரத்தும் யூஸ் பண்ண முடியாதுங்க. கடவுளுக்கு முன்பதாக அதிகாரம் என்பதெல்லாம் மனிதர்களை ஆள்வதற்கும், மனிதர்களை நடத்துவதற்கும், மனிதர்கள் நல்வழிப்படுத்துவதும் தவிர அதை வைத்துக்கொண்டு கடவுளோடு நம்ம ஈடுகட்ட முடியாது. இப்போ இந்த ராஜாத்தில் வந்த முதல் டீம் தலைவன் அதிகாரத்தை யூஸ் பண்ணான். 2வது டீம் அவனும் அதிகாரத்தை யூஸ் பண்ணான். அது மாத்திரமல்ல, ஆக்சுவலி இந்த அக்கினிலாம் யார் மேலே வந்திருக்குன்னா அந்த அகசியா ராஜா மேலே வந்திருக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அகசியா ராஜா முதல்ல ஒரு 50 பேர் அனுப்புகிறான், 2வது ஒரு 50 பேர் அனுப்புகிறான், 3வது ஒரு 50 பேர் அனுப்புகிறான், வர சொல்லுன்றான். கவனிங்க, இப்படி சொல்கிறத விட இவன் என்ன பண்ணியிருக்கலாம், எப்பா நான் கட்டலில் ஏறி இருக்கிறேன், நான் வியாதியாக இருக்கிறேன், நான் பிழைக்க பண்ண தெரில, நீங்கள் கட்டலோடு தூக்கின்னு போங்க எலியாவுக்கிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. இல்லை, கர்த்தர் ஸ்தோத்திரம், தூக்கின்னு போங்க நான் பார்க்கணும் சொல்லியிருந்தா, அங்கே போய் எலியா கிட்ட எலியாவின்னு சொல்லி கெஞ்சிருந்தா ஒரு எலியா பிரார்த்தனை பண்ணியிருப்பார், ஜெபம் பண்ணியிருப்பார், சுகம் கடிச்சிருக்கமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். எலியா சொன்னது உண்மை தான், ஏறின கட்ட இறங்க மாட்டேன் உண்மை தான், நீ செய்த தவறுக்கு வந்த பதில். இருந்தாலும் நீ மறுபடியும் எலியா கிட்ட போய் நான் செய்த தவறு தான் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் செய்திருந்தாலே போதுமே, உன் நோய் நல்லா இருக்குமே. ஆனால் இந்த ராஜாவும் வியாதி பெற்றிருந்தாலும் தன்னோட அதிகாரத்தை யூஸ் பண்ணான். தன் அதிகாரத்தை வாங்கி கொண்டு போன அந்த 50 தலைவனும் தன் அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க. கூட போன அந்த 50 பேரும் நாங்கள் அரசாங்கத்துலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் ராஜாவிலேருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி அந்த அதிகாரத்தோடு நின்னாங்க. யாருமே எலியாவுக்கு பயந்தவர்களாக இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறவர்களாக இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாமே ராஜா சொல்லுது கேட்குற ஆளாக தான் இருந்தாங்க. ஆனால் அக்கினி சொன்னவனே வானத்தில் வந்தது பட்சித்து போட்டுது. ஆனால் 3வது தலைவன் அப்படி அல்லங்க. அவன் போய் முழங்கால் போயிட்டு வேண்டுதல் செய்தான். உடனே அக்கினி அவனை பட்சிக்கலை. ஆண்டவர் சொல்கிறார், நீ எழுந்து அவங்களோட போன்னு சொல்லும்போது எலியா இறங்கி போனார் என்று சொல்லி நம்ம இந்த கடைசி 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனிங்க, கர்த்தருக்கு முன்பதாக யாரெல்லாம் தாழ்மைப்படுறாங்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக யாரெல்லாம் தாழ்மைப்படுறாங்களோ, தனக்கு இருக்கிற பலம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவர் நீங்கள் தான்பான்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்குங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம், தனக்கு அதிகாரம் இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தோம், நான் கௌரவமானவங்க, நான் என் கௌரவத்தினை காப்பாற்றணும், எனக்கு அதிகாரம் இருக்குது சொல்லி அவங்க தவறாக நடப்பான்னு சொன்னால் கர்த்தருடைய அக்கினி அவங்கள பட்சித்தது போல கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே வரும். கர்த்தர் நம்ம கொடுக்குற அதிகாரத்தெல்லாம் அது செய்ய வேண்டிய வேலைக்கு மாத்திரம் செய்யணுமே தவிர கடவுள் காரியத்தில் அது யூஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டதாக. பாருங்கள், என் அன்பு தேவ பிள்ளை, இந்த 3வது மனிதன், அவன் பேர் இங்கே இல்லை, ஆனால் எலியா கிட்ட வந்து முழங்கால் படிட்டு அவன் வேண்டுதல் செய்தான். உடனே கர்த்தர் சொல்கிறாரு, நீ இறங்கி அவங்களோடு சேர்ந்து போ அப்படின்னு சொல்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். என்ன தவறு செய்தாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயம் மனம் இறங்கி அற்புதம் செய்வார். இந்த 3வது மனிதன் அப்படியாய் போய் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து முழங்கால் போயிட்டு வேண்டுதல் செய்தான்.
உடனே அவன் ஜீவன் காப்பாற்றப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா? தேவனுக்கு பயப்படாமல் நடந்திருக்கீங்களா? தேவனுக்கு பயனாத காரியம் செய்திருக்கீங்களா? அதனால் கர்த்தர் வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குதா? இப்போ மாத்திரம் ஒன்றும் கெட்டு போல, உடனே மனம் திரும்பி உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்கி உங்கள் காரியத்தெல்லாம் அவர் நிச்சயமாக வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்போ நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஏசப்பா கர்த்தாவே, இவர்கள் எப்போதும் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த 3வது தலைவன் எலியாவுக்கிட்ட போய், என் பிராணனும் இந்த 50 பேர் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதான்னு சொன்னபோது, கர்த்தாவே பிராணனை காப்பாற்றின தேவன் நீர் அல்லவா? இப்போது கூட ஏசப்பா தன்னுடைய பிராணனுக்காக வேண்டுதல் செய்கிற, தன்னுடைய ஜீவனுக்காக வேண்டுதல் செய்கிற, தன்னுடைய எதிர்காலத்துக்காக வேண்டுதல் செய்கிற உடைய பிள்ளைகளுடைய வேண்டுதெல்லாம் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. எந்தெந்த காரியத்தில் இவங்க கவலைப்பட்டு கொண்டிருக்காங்களோ, எந்தெந்த காரியத்தில் இவங்க துக்கப்பட்டு இருக்காங்களோ, அந்த கவலை நீங்கும்படி, துக்கம் நீங்கும்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னால் திரையில பார்க்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்பை அனுப்ப விரும்பினால் திரையில பார்க்க வாட்ஸ்அப் என்று தொடர்பு கொண்டுங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பம் அனுப்புங்க. தொடர்ந்து உங்களுக்கு சித்தமான, உங்களுக்கு பிரியமான, உங்களுக்கு விருப்பமானால் நடக்கிற ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி ஃபிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.